வாட்ஸ்அப் காய்ஸ், உலக தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கை தமிழனின் வணக்கம். ஒரு புதியதொரு நாளில் உங்கள் எல்லோரையும் மீண்டும் இந்த காணொளி மூலம் காண கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் 9 வியாழக்கிழமை 2020. இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடும் எனிவர்சரி செலிப்ரேட் செய்யும் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு வாட் இஸ் டுடே யூடியூப் சேனலில் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் போகலாம். ஹலோ நண்பர்களே, வெளிநாட்டில் வேலை செய்பவர்களா நீங்கள்? வெளிநாட்டிற்கு போய் பணம் சம்பாதித்து லைஃப்ல செட்டில் ஆகலாம், தான் குடும்பத்தோட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களாக நீங்கள்? அப்படியானால் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கும். தனது குடும்ப உறவுகளை, நண்பர்களை, தன்னுடைய நாடு, மொழி எல்லாவற்றையும் 2 வருட 5 வருட கான்ட்ராக்ட் சைன் செய்து வெளிநாடு பறக்கிறோம். போகும் இடம் எப்படி இருக்கும், என்னை எப்படி நடத்துவார்கள், நான் என்ன செய்ய போகிறேன், எனது குடும்பத்தை பிரிந்து நான் எப்படி இருக்கப் போகிறேன், இப்படியெல்லாம் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எங்கள் மனதில் தோன்றும். அதே போல வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு தசாப்தத்தை கடப்பதை போன்ற ஒரு உணர்வு தன் மனதில் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்குங்க. நண்பர்களே, முடியுமான அளவுக்கு தனது சொந்த நாட்டில் தான் திறமைக்கேற்ப ஒரு வேலையை தேடிக்கொள்ள பாருங்கள். நிச்சயம் முயற்சித்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய சேலரி கிடைக்காவிட்டாலும் குறைந்தது தன் குடும்பத்தோட மகிழ்வாக வாழ ஒரு வேலை கிடைக்கும். நிச்சயமாக வெளிநாடு சிலருக்கு வரமாக அமைகிறது. வீடு, வாசல், வாகனம், சொத்து, பணம் என்று மேலும் பல வசதி வாய்ப்புகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்க. ஆனால் பரிதாபம், சிலர் கடன் கட்டுவதற்காக கடன் வாங்கி பறக்க முயல்கிறான். ஏன், பறக்கவும் செல்லத்தான் செய்கிறான். வெளிநாட்டு வாசிகளிடத்தில் ஒரு ரிசர்ச் செய்தால் கண்டிப்பாக 100க்கு 75% நெகட்டிவான பதில் ஒன்றே கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் மொபைல் மூலம் ஒரு சொட்டு கண்ணீர் விடலாம். ஆனால் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம். ஏன், ஒரு சோகம் நிறைந்த கதையின் கண்ணீராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள், நீ கண்ணீர் விட மாத்திர முடியும், நீ நினைத்தால் கூட வர முடியாது. நண்பர்களே, முதலில் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என்னால் முடியும் என்ற மந்திர சொல் நிச்சயம் உன்னை ஊக்குவிக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் உன் தாய் நாடு இல்லாத ஒரு நாடு வெளிநாடு என்போம். அந்த வெளிநாட்டில் அந்த மந்திர சொல் வேலை செய்யுமா என்று நீ என்னிடம் கேட்டால், செய்யலாம், செய்யாமலும் போகலாம் என்பதே எனது பதில். உன்னால் முடியும் என்றால் உன் தாய் நாட்டில் முதலில் முயற்சி செய். வரலாற்றில் சாதித்தவர்கள் எல்லோரும் பலமுறை தோல்வி கண்டு உலகையே அவர்களின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார்கள். நீ எத்தனை முறை முயற்சித்து பார்த்தாய்? நீயே உன்னிடம் கேட்டுப்பார். சரி நண்பர்களே, இப்பொழுது நான் இந்த பதிவின் முக்கியமான கட்டத்தை உங்களுக்கு புரியும் விதமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பதிவை முடிக்க முன்பு சொல்கிறேன். மேலும் எனது 8 வருட வெளிநாட்டு பயணத்தையும் எனது வாழ்க்கையில் நான் முகம் கொடுத்த அனுபவங்களையும் உங்களிடம் ஷேர் செய்ய விரும்புகிறேன். ஆனால் ஒரு பதிவில் நிச்சயமாக கண்டிப்பாக முடியாது. அதனால் 2 பதிவாக மிக முக்கியமான வெளிநாட்டு டிப் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நான் உங்களிடம் கூறுகிறேன். வெளிநாடு செல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நான் கூறும் இந்த விடயங்களை நன்கு ஆராயுங்கள். என் நண்பன் கூறினான், ஒரு பிரபல ஏஜென்சி நிறுவனம் நம்பிக்கை அளிக்கிறது, என்னுடைய வீட்டு நிலைமை மோசமாக இருக்கிறது, அக்கா தங்கைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், வீடு வாசல் வாகனமோட நான் அடுத்தவனை போன்று ஆடம்பரமா வாழணும், இப்படி வெளிநாடு செல்ல இருக்கிற யாரிடமோ, வெளிநாடு சென்றுள்ள எல்லோரிடமோ இந்த கேள்வியை நாம கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பதில் கண்டிப்பாக வரும்.
அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் நண்பர்களே, நாம் முதலில் எமது தாய் நாட்டில் வேலை செய்ய வேண்டும். இருக்கிறத கொண்டு மகிழ்வான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு முயற்சிக்க வேண்டும். நண்பர்களே, யாராவது ஒருவர் என்னிடம் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பற்றி என்ன நினைக்கிறாய் நண்பா என்று என்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் கூறுவது, வெளிநாட்டு வேலைக்கு மாத்திரம் போக வேண்டாம். உள்நாட்டில் உனது திறமைக்கு ஏற்ப ஒரு வேலையை செய்து உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இரு நண்பா என்று தான் நான் கூறுவேன். வெளிநாட்டிற்கு போய் பணம் சம்பாதித்து லைஃப்ல செட்டில் ஆக முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நான் ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபாலோ செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டில் சர்வைவ் ஆக, பணம் சம்பாதிக்க, உங்களோட ஃபேமிலியோட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். முதலாவது, உனக்கு வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிக்க உனது படிப்பின் மூலம் அல்லது உனது தற்போதைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார். போக முன்பு உனது கான்ட்ராக்ட் ஆங்கில மொழியில் இருக்க வேண்டும். அதனை உறுதி செய்து கொள். அதனை உன் ஃபாரின் எம்பசிக்கு காண்பித்து உறுதி செய்து கொள் முக்கியமாக. ஏனென்றால் சில நேரம் அந்த கான்ட்ராக்ட் எடிட் செய்யப்பட்டு போலியான கான்ட்ராக்ட் உன்னிடம் அனுப்பப்பட்டிருக்கலாம். அடுத்தது, மிகவும் முக்கியமான ஒன்று, கான்ட்ராக்டில் நீ செக் செய்ய வேண்டிய ஒன்று, அக்கமண்டேஷன் ரெசிடென்ஸ் உள்ளதா, ஃபுட் அலவுன்ஸ் உள்ளதா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் உள்ளதா, இது எல்லாம் உனது கான்ட்ராக்டில் அடங்கி உள்ளதா என்பதை நன்கு வாசித்து தெரிந்து கொள். உனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் உனது கான்ட்ராக்டை உனது சொந்த மொழியில் மொழிபெயர்த்து கொள்ள முடியும். ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பிரிண்டர்ஸ் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் மொழிபெயர்த்து கொள் நண்பா. நீ மொழிபெயர்த்து அந்த கான்ட்ராக்டை முழுமையாக விளங்கிக்கொள். நீ ஒப்பு இடம் முன்பு நீ கையெழுத்து இட்டுவிட்டாய் என்றால் நிச்சயம் அவர்கள் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும். அடுத்தது, சம்பளம். அந்த சம்பளம் ரியால், டினார், திர்ஹம், $1 நீ போகும் நாட்டை பொறுத்து எவ்வளவு என்பதை உனது நாட்டு கரன்சியில் கன்வெர்ட் செய்து கொண்டு உனது சம்பளத்தை செக் செய்து கொள். அடுத்தது, வெக்கேஷன். எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை, எத்தனை நாட்கள், அந்த ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன், ஃப்ளைட் டிக்கெட் காம்ப்ளிமெண்டா, ஃப்ரீயாக கிடைக்கிறதா அல்லது உனது சொந்த செலவிலா, இதனை எல்லாம் கான்ட்ராக்டில் செக் செய்ய மறந்திராதே. இதே போன்று 120க்கு மேலான தகவல்கள் உள்ளது. அதில் முதலில் இருந்த முக்கிய சிலவற்றை மாத்திரமே நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். எல்லாவற்றையும் பகிர நேரம் இல்லாததால் மீதி 20 பதிவுகளை நான் முக்கியமாக கான்ட்ராக்டில் நாங்கள் செக் செய்ய வேண்டியவையும், வெளிநாட்டிற்கு சென்ற உடனே நாங்கள் செய்யக்கூடியவையும் செய்யக்கூடாததையும் பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த வீடியோ காணொளி நீண்டு கொண்டே போகுது. ஸோ ரொம்ப நேரம் நான் இந்த வீடியோவை நீட்டி கொண்டு போக விருப்பமில்லை. நம்மளுடைய மக்கள் நீண்ட நேரம் தன்னுடைய நேரங்களை செலவழித்து இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை இன்றைக்கு நான் முடித்துக்கொள்கிறேன். இன்னும் அழகான பதிவோட அடுத்த பாகம் 2 பார்ட் 2 கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் செய்கிறேன். முக்கியமான விடயங்களை அதில் உங்களுக்கு நான் கூறித்தாரேன். இது உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரைக்கும் நான் கூறிய எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.